தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வரும் 23ஆம் தேதியன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. அடுத்த 2 நாட்களில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை, தஞ்சாவூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். சென்னை மற்றும் புறநகரில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. பெருநகரின் ஒரு சில பகுதிகளில் அதிகாலை வேளையில் பனிமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் தகவல். சென்னையில் பாலிஹவுஸ் ரப்பர் டியூபுகள் தயாரிக்கும் நிறுவனம் தொடர்புடைய இடங்களில் வருமான வரி சோதனை. அபிராமபுரத்தில் நிறுவன இயக்குநரின் வீடு, கிண்டியில் உள்ள கார்ப்பரேட் அலுவலகத்திலும் அதிகாரிகள் ஆய்வு. திருச்செந்தூரில் கோயில் யானை மிதித்து 2 பேர் பலியானதன் எதிரொலியாக நெல்லையப்பர் கோயில் யானையிடம் பக்தர்கள் ஆசி பெற தடை. யானை காந்திமதி அருகே செல்லவும் தடை விதிப்பு. சென்னையில் கொக்கைன் விற்பனை செய்யும் நபர்களுக்கு போதைப் பொருட்களை சப்ளை செய்ததாக முக்கிய நபர் பெங்களூருவில் கைது. சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள 1 கிலோ போதைப் பொருளை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை. $1792 கோடி முதலீட்டில் ஐபோன் உற்பத்தி ஆலையை விரிவாக்கம் செய்ய சுற்றுச்சூழல் அனுமதி கோரி பாக்ஸ்கான் நிறுவனம் விண்ணப்பம். சுங்குவார் சத்திரம் சிப்காட் வளாகத்தில் செயல்பட்டு வரும் ஆலை விரிவாக்கத்தால் 20,000 பேருக்கு கூடுதலாக வேலைவாய்ப்பு. LIC இணையதளம் முழுவதுமாக ஹிந்தி மொழியில் மாற்றப்பட்டதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். ஹிந்தி திணிப்பிற்கான பரப்புரை கருவியாக LIC இணையதளம் பயன்படுத்தப்படுவதாகவும் குற்றச்சாட்டு. LICயின் இணையதளத்தை ஹிந்தி தெரியாத வாடிக்கையாளர்கள் பயன்படுத்த முடியாத நிலை உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அனைத்து தரப்பினரும் பயன்படுத்தும் வகையில் ஆங்கிலத்திற்கு மாற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தல். ஹிந்தி மொழியில் இருந்த LIC இணையதளத்தின் முகப்பு பக்கம் மீண்டும் ஆங்கில மொழிக்கு மாற்றம். பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனத்தின் இணையதளம் ஹிந்தி மயமானதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்ததை அடுத்து நடவடிக்கை. அறப்போர் இயக்கத்திற்கு எதிராக தொடர்ந்த அவதூறு வழக்கின் விசாரணைக்காக சென்னை மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜரானார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் டிசம்பர் 11ஆம் தேதி ஆஜராக உத்தரவு. அதிமுகவுடன் கூட்டணிக்கு வருவதற்கு 50 கோடி 100 கோடி ரூபாய் என பணம் கேட்கிறார்கள். திருச்சியில் நடைபெற்ற கள ஆய்வுக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பேச்சு. நம்மள கூட்டணி விஷயம் மற்ற விஷயங்கள்லாம் எடப்பாடியார் அவர்கள் நான் பார்த்துக் கொள்கிறேன்னு சொல்லிட்டார். தங்கமணி ஐயாவை என்னைய கூப்பிட்டார். நீங்க போய் பெருசா பேட்டியெல்லாம் கொடுத்து கூட்டணியை கடுத்து விடாதீங்க. நாங்க என்ன கெடுக்க போறோம், கூட்டணி வந்தா நல்லதுக்கு நீ எவ்வளையா திட்டிட்டு வந்துருவீங்க. அவை கோச்சிக்கிறாங்க. ஒரு பொறுப்புகள், ஒரு நம்முடைய கூட்டணி வரணும்னு சொன்னா அதுக்கு நிறைய வேதனை இருக்கார். எவன் வந்தாலும் சும்மா வரான். 220 சீட்டு கொடுங்க, ஒரு 50 கோடி கையில் கொடுத்துருங்க, 100 கோடி கொடுங்க, வேலையை நம்ம 7 நெல் அரிசி விற்கிற மாதிரி பேசுறாங்க. எங்க போறது? கனமழையால் பாம்பன் சாலை பாலத்தில் ஆறாக ஓடிய மழைநீர். வழக்கத்திற்கு மாறாக சூறைக்காற்றுடன் கடல் சீற்றம். சென்னை வியாசர்பாடியில் மாஞ்சாநூல் கழுத்தில் அறுத்து 2 பேர் காயமடைந்தது தொடர்பான வழக்கில் மேலும் 5 பேர் கைது. வாட்ஸ்அப் குழு மூலமாக ஜெய்ப்பூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து காற்றாடைகளை வாங்கி வந்து விற்றவர்கள் சிக்கினர். பிரதமர் மோடியின் அழைப்பை ஏற்று அரசுமுறை பயணமாக இந்தியா வரும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின். டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து இருதரப்பு உறவு குறித்து ஆலோசிக்க திட்டம். யுக்ரைன் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்த ரஷ்ய அதிபர் புட்டின் அனுமதி அளித்துள்ளதாக தகவல்.
அணு ஆயுதம் உள்ள நாட்டின் உதவியுடன் தங்களை தாக்கினால் பதிலுக்கு அணு ஆயுத தாக்குதல் நடத்தப்படும் எனவும் அறிவிப்பு. ஏழ்மையான நாடுகளுக்கான உலக வங்கியின் மேம்பாட்டு நிதிக்கு $4 பில்லியன் நிதி அமெரிக்கா சார்பில் வழங்கப்படும் என அதிபர் ஜோ பைடன் உறுதி. G20 மாநாட்டில் பங்கேற்ற உலக தலைவர்களின் குரூப் போட்டோவில் இடம்பெறாத அதிபர் ஜோ பைடன். கடற்கரை பகுதிக்கு பைடனின் வாகனம் செல்வதற்கு முன்பே புகைப்படம் எடுக்கப்பட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் தகவல். உக்ரைன் மீதான போரை தொடர்ந்து ஏவுகணை உற்பத்தியை விரிவுபடுத்தி வரும் ரஷ்யா. விரிவாக்கப்பட்ட ஆயுத தயாரிப்பு ஆலை வளாகங்கள் செயற்கைக்கோள் மூலம் படம் பிடிப்பு. கிரிக்கெட் போட்டிகளில் விளையாட தங்களது நாட்டிற்கு இந்திய அணி வர மறுப்பது ஏன் என பாகிஸ்தான் கேள்வி. பிரச்சனையை எடுத்துரைத்தால் தீர்வு காண தயாராக உள்ளதாக பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் உறுதி. சென்னையில் அரசு மருத்துவமனைகளில் உள்ள உணவகங்களில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை. சமையல் கூடங்கள் உள்ளிட்டவை முறையாக பராமரிக்கப்படுகிறதா எனவும் ஆய்வு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹560 உயர்வு. தங்கம் கிராமுக்கு ₹7,065 ரூபாய்க்கும் சவரனுக்கு ₹56,520 விற்பனை.